தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு மூலமாக வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வேலைவாய்ப்பு தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கலை மற்றும் இலக்கியத்துறையிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யார் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு பண்பாடு மற்றும் இலக்கியத்துறைக்கு கீழே வரக்கூடியதுங்க. அதிலிருந்து ஒரு நிரந்தர அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லாமே குரூப் 4 வேக்கன்சியை டைரெக்டாக எடுக்கிறாங்க. ஸோ குரூப் 4 வேக்கன்சினா உங்களுக்கு தெரியும், தட்டச்சர் டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர் போஸ்டிங்கு, அடுத்து சுருக்கெழுத்து தட்டச்சர் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட், இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து போஸ்டிங் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சுருக்கெழுத்து தட்டச்சரை பொறுத்தளவுக்கு 18லேருந்து 32 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சு வந்து உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மேல்நிலையில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெனோ டைப்பிங் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டைப் ரைட்டிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலேருந்து 62,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு காலி பணங்கள் இருக்குங்க. அடுத்து இன்னொரு போஸ்டிங் தட்டச்சர் டைப்பிஸ்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப் ரைட்டிங்கில் மேல்நிலை தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 18லேருந்து 32 வயசு வரைக்கும் அதே சேலரி தான் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே 18லேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே சேலரி தான் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குங்க. பிசி கம்யூனிட்டி அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பாருங்கள், அலுவலக உதவியாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே ஏஜ் லிமிட் தான். இதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி மட்டும் மாறுதுங்க. 15,700 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்டிங்ஸை தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஒரே சேலரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா, அவங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அனுப்புறதுக்கான கடைசி தேதி 2/1/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எங்கே அப்ளிகேஷன்ஸ் அனுப்பணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அட்ரஸ்க்கு, இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்ப போகிறீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தளவுக்கு தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. தமிழில் தான் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஃபோட்டோ ஒட்டிட்டு பேப்பரில் பாதி ஃபோட்டோவில் பாதி வர மாதிரி உங்கள் கையெழுத்தை போட்டு விட்டுருங்க. ஸோ இதுக்கு பின்னாடி விண்ணப்பிக்கும் பதவியோட பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் சுருக்கெழுத்து தட்டச்சரா இல்லை ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களான்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பேர், பாலினம் ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்காங்க, அப்பா அம்மா பேர், பர்த் டேட்டு, கல்வி தகுதி, பணி அனுபவம், இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைனா அப்படியே விட்டுறலாம். அடுத்து உங்களுக்கு முன்னுரிமை ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஜாதி மற்றும் உட்பிரிவு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட மதம், நிரந்தர முகவரி பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து வேலைவாய்ப்பு அலுவலக பதிவெண் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிஞ்சிருந்தீங்கன்னா அதற்கான எண் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதியலை அப்படின்னா ஒரு ஹைஃபன் போட்டு விட்ருங்க. பட் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சால் தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து உங்களுக்கு மேலே காவல்துறையில் ஏதாவது வழக்கு நிலுவையில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நிலுவையில் இருந்தால் ஆம்னு கொடுத்து அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. அடுத்த இந்த இடத்துல இணைத்து அனுப்புகின்ற சான்றிதழின் விவரம் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுவீங்க. இப்போ எடுத்துக்காட்டால் ஃபஸ்ட்டு டிசி வைக்கிறீங்கன்னா டிசி, அடுத்து எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறீங்க. இப்போ 10th மார்க் ஷீட்னா 10th மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன வைக்கிறீங்கிறத இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் பின்னாடி அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல்ஸ் அட்டாச் பண்ணக்கூடாது. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணிட்டு என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அதை ஃபுல்லாக சின்ன சின்னதாக இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுற அளவுக்கு எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எழுதிட்டு கீழே உங்களோட கையொப்பத்தை போட்டுட்டு நாளில் வந்து டேட்டும் இடம்ல வந்து உங்கள் ஊரையும் போட்டு அதுக்கு பின்னாடி உங்கள் ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் தபால் மூலமாக அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வரும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா போஸ்டிங்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஜாபாக இருக்கும். இதை தவிர வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.